பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுடன் கருத்து மோதல் வெடித்த நிலையில் கட்சிக்குள் காரசார விவாதம் நடப்பது சகஜம்தான் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அரசியல் கட்சித் தலைவர்கள் சந்திக்க செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான தைலாபுரத்தில் இந்த முறை தந்தை மகன் சந்திப்பே அரசியல் முக்கியத்துவம் பெற்று உற்று நோக்கப்பட்டது. அதற்கு காரணம் புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே நடைபெற்ற கருத்து மோதல்தான். ராமதாஸின் மகள் வழி பேரனான முகுந்தனை கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவிக்க பொதுக்குழு கூட்ட மேடையிலேயே எதிர்ப்பை பதிவு செய்தார் அன்புமணி. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான், கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. ராமதாஸின் பேச்சால் அதிருப்தியடைந்த அன்புமணி பனையூரில் தன்னுடைய அலுவலகம் இருப்பதாகவும் அங்கு வந்து தன்னை தொண்டர்கள் பார்க்கலாம் என்றதுமே பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். முகுந்தன் விவகாரம் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து மோதலையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்திய நிலையில் இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் இறங்கினர் பாமக நிர்வாகிகள். இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது ஜி.கே. மணி, பாலு, திலகபாமா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். 1 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசியது என்ன என்பதை செய்தியாளர்களிடம் எடுத்துரைத்தார் அன்புமணி. மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள் குழுவாக விவாதித்தோம். கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட கருத்து மோதல் குறித்த கேள்விக்கு ஜனநாயக அடிப்படையிலான கட்சியாக பாமக செயல்படுவதாக அன்புமணி கூறினார். அதாவதுங்க, எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது, எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. முகுந்தன் குறித்த கேள்விக்கு உட்கட்சி பிரச்சனை பற்றி மற்றவர்கள் பேச அவசியமில்லை என்று தெரிவித்தார். இளைஞரணி தலைவரா அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர், அதுக்கு அதாவது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். இதனிடையே முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்கக்கூடிய முடிவில் மகன் அன்புமணியின் எதிர்ப்பையும் மீறி பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால் மேடை ஏறாத முகுந்தன் தைலாபுரத்தில் தாத்தா ராமதாஸை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். எனினும் ராமதாஸ் அன்புமணி என்று இருவரும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பொறுப்பை ஏற்பேன் என்று முகுந்தன் கூறியிருப்பதாகவும் தெரிகிறது.